வீடியோவில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. ஏன்னா நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சன் டிவியில் ரோஜாவாகவும் ஜீ தமிழில் சீதாராமன் சீரியலில் சீதாவும் இருந்திருந்தாங்க. சில பல காரணங்கள்னால சீதாராமனை குவைட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மலேசியா போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன் எதுக்காக மலேசியா போனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு போன மார்ச்ல தான் கல்யாணம் நடந்துருந்துச்சு. அந்த டைமில் தான் சீரியல் நான் குவைட் பண்ண போகிறேன், எனக்கு கல்யாணம் நடந்துச்சு, என்னால் 2 இடத்தையும் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சீரியலை நீ ரொம்பவே வருத்தப்பட்டு தான் அந்த சீரியலை அவங்க குவைட் பண்ணியிருப்பாங்க. நல்லாவே தெரியும், சரி ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் அவங்கள வீடியோலே விட்டுருப்பாங்க. எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்ற மாதிரி தான் நல்கல் பிரியங்கா சொல்லியிருப்பாங்க. அதே டைம்ல அவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நல்லா ஓடிட்டு இருந்த சீதாராமன் சீரியல் விட்டு குவைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இனிமே லேட் ஆகும் அவங்க சீரியல்ல வரதுக்கு, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இனிமே வருவாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கப்போ நலதமயந்தி அப்படின்ற சீரியல்ல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. என்னப்பா இது, ஃபேன்ஸுக்கெல்லாம் ஷாக்கு, என்னது இது, நல்லா ஓடிட்டு இருந்த சீரியல்ல எதுக்காக நீங்க போயிட்டு நல்லதமயந்தி சீரியல் நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தாலும் யாருக்குமே அந்த பதில கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போ அவங்களை நல்லா உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, முன்னாடிலாம் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட இருக்கிற நிறைய போட்டோஸ், நிறைய ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டே இருப்பாங்க இன்ஸ்டாகிராம்ல. பட் ஆனா இப்போ இதுவுமே இல்ல, உள்ள போய் செக் பண்ணாலும் அவங்களோட போட்டோஸ் எதுவுமே இல்ல. என்ன இது, ஒருவேளை இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா, இன்னும் 1 வருஷம் கூட ஆகலே அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. ரீசெண்டா அவங்க போட்டிருந்த ஸ்டோரியில கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட ஃபேன்ஸ் ஒருத்தவங்க கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சமீப காலமா நீங்க நிறைய உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது, ஸோ இந்த சேஞ்சஸ்க்குலாம் காரணம் என்ன, நீங்க எப்படி மோட்டிவேட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கூட இல்லாம இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம். என்ன நடக்குது அப்படின்றது தெரியல. அவங்க இப்போ ஒன்னா இல்லை அப்படின்றது தான் தெரியுது. ஏன்னா அவங்க சென்னையில தான் முழு நேரமா இருக்காங்க. இந்த நல்லதமயந்தி ஷூட் போயிட்டே இருக்கு. ஸோ அதனால அவங்க சென்னையிலே இருக்காங்க, மலேசியா போறது இல்லை, போட்டோஸுமே இல்லை அப்படின்ற காரணத்தினால தான் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆக போதா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லதமயந்தி சீரியல் எவ்வளவு பிடிச்சிருக்கு, இப்போ இருந்திருக்க அந்த ப்ரோமோஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.